வெல்கம் வியூவர்ஸ். அது மார்ச் 4, 2014 புதுக்கோட்டை போஸ் நகர்ல வாழ்ந்துட்டு வந்த 45 வயதான சுவாமிநாதன் அந்த காலை நேரத்துல அவசரமா சாப்பிட்டு பரபரப்பா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. தன்னுடைய 2 பசங்க கிட்டையும் மனைவி மாதவி கிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்கு புறப்பட்டு போன சுவாமிநாதனுக்கு அப்ப தெரியாது அவரு பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. சுவாமிநாதன் அவ்வளவு அவசரமா புறப்பட்டு போனதுக்குமே ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா பல வீடுகள்ல அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இன்னும் சில வீடுகள்ல சமையல் கூட செய்யாம அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் சமையலே செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா சுவாமிநாதன் ஒரு கேஸ் ஏஜென்சில சிலிண்டர் டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு வந்தாரு. சோ ஒன்ஸ் ஏஜென்சிக்கு வந்ததுமே அன்னைக்கு டெலிவர் பண்ண வேண்டிய சிலிண்டர்களை எடுத்துக்கிட்டு டெலிவரி பண்றதுக்காக போக ஆரம்பிச்சாரு. அப்படி கேஸ் ஏஜென்சில இருந்து புறப்பட்டு போன அவரை அடுத்த நாள் காலையில அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடியில ஒரு புதர்ல முகமெல்லாம் காயத்தோட உயிரற்ற உடலா பார்த்து அதிர்ந்து போன அங்கிருந்த விவசாயிகள் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அவருடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அடுத்தடுத்த வேலைகள்ல பிஸியாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அட்டாப்சி பண்ணின அவருடைய உடலை வாங்க மாட்டோம், குற்றவாளிகளை கைது பண்ற வரைக்குமே போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன அவருடைய உறவினர்கள் சாலை மறியல்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சமாதானம் பண்ணின போலீஸ் குற்றவாளிகளை கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தி பிரேதத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சரி, அவருடைய உறவினர்களை சமாதானப்படுத்தி உடலை அவங்க கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னு போலீஸ் சும்மா ரெஸ்ட் எடுக்கல. விசாரணையை தீவிரப்படுத்தி 4ஆம் தேதி கொலை பண்ணின குற்றவாளிகளை அடுத்த 3 நாள்ல அதாவது 7ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 3 பேரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் கொலைக்கான மோட்டிவ் பத்தி கேட்கும்போது அப்படி அரெஸ்ட் ஆன அந்த 3 பேர்ல ஒருத்தருடைய சிஸ்டருக்கும் கேஸ் டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருந்த சுவாமிநாதனுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அதனால அந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னும். சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே தங்களுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ அதனால கோபமான அந்த பொண்ணுடைய அண்ணன் தன்னுடைய சகோதரியுடைய மரணத்துக்கு காரணம் சுவாமிநாதன் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன ப்ரோ, இன்ட்ரோவே இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே கேஸ் டீடைல்ஸே சொல்லி முடிச்சிட்டீங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறது இந்த கேஸ் இல்ல, இன்னொரு கேஸ். அப்புறம் எதுக்காக ப்ரோ இந்த கேஸை பத்தி இவ்வளவு டீடைல்ஸா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு சின்ன விஷயம் சம்பந்தமே இல்லாத இன்னொரு இடத்துல இன்னொரு காலகட்டத்துல பெரிய மாற்றத்தையோ இல்ல ஒரு பெரிய பாதிப்பையோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இப்ப நம்ம பார்க்க போற கேஸுக்கு எக்ஸாக்டான ஒரு எக்ஸாம்பிளாலாம் இருக்காது. ஆனாலும் நான் இன்ட்ரோல சொன்ன இந்த சம்பவம் நடக்காம இருந்திருந்தா இதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இன்னைக்கு நம்ம வீடியோல டீகோட் பண்ண போற இந்த கேஸோடைய முடிவு ஒருவேளை வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அத வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு வகையில சேஃபா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி சேஃபா இருக்கணும் அப்படின்னு நீங்க அக்கறைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இதுதான் நீங்க எனக்கு பண்ற ஒரு ஃபேவரா இருக்கும் அண்ட் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
அது மார்ச் 9, 2011. புதுக்கோட்டையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கிற கலைக்குமார் அங்க இருக்கிற சத்தியமூர்த்தி நகர் அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு வராரு. அவருடைய மனைவியும் சந்தைப்பேட்டை பகுதியில் இருக்கிற ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிற நேரம் அப்படிங்கறதாலையும் விராலிமலையில் இருக்கிற ஸ்கூல்ல அவருக்கு எக்ஸாம் டியூட்டி போட்டிருந்ததாலையும் காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மனைவி ராஜமும் 9:30 மணிக்கெல்லாம் கிளம்பி ஒரு ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேரம் மதியம் 12:30 நெருங்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஒரே நேரத்துல கலைக்குமாருக்கும் ராஜத்துக்கும் போன் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. எக்ஸாம் டியூட்டில பிஸியா இருந்தவங்க போன் பண்ணுனது யார் அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த நேரத்துல இவங்க எதுக்காக போன் பண்றாங்க அப்படிங்கிறது புரியாம ஒரு குழப்பமான மனநிலையோட தான் அந்த காலை அட்டன் பண்றாங்க. ஆனா போன்ல பேச ஆரம்பிச்ச அடுத்த சில வினாடிகள்ல அவங்களுடைய முகம் மாற ஆரம்பிக்குது. பார்த்துட்டு இருந்த வேலைய பாதியிலேயே விட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வீட்டை நெருங்கும் போதே வீட்டை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே நின்னுட்டு இருந்துச்சு. அப்ப மனசை திடப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. ராஜமும் கலைக்குமாரும் வெவ்வேறு டைம்ல வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவங்களுடைய ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது அதிர்ச்சி, அழுகை, தாங்க முடியாத துக்கம். ஆக்சுவலா அவங்களுக்கு அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தான் போன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுல நடந்த ஒரு விஷயத்த சொல்லி உடனடியா புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயத்த கேட்டதுமே பதறி அடிச்சு வந்தவங்க அங்க அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களை அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சுது. அதை பார்த்த அடுத்த நிமிஷமே வெடிச்சு செதற மாதிரி தன்னுடைய நெஞ்சில் அடிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அங்க பார்த்த காட்சிய அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அங்கிருந்த மக்களாலையும் அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. அதுக்குள்ள அந்த பகுதியில் இருக்கிற அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுமே உடனடியா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா எஸ்டிஐ, அவங்களுடைய வீட்டில் இருந்த 2 பீரோவும் உடைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் இருந்த 20,000 ரூபாய் பணம், 25 சவரன் நகை எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய 5 வயசு பையன் நிஷாந்த் ஒரு மூலையில சுருண்டு கிடந்தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? 5 வயசு பையனை மட்டும் தனியா வீட்டுல விட்டுட்டா இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போனாங்க. அதுவும் இல்லாம ஒரு திருட்டு நடந்ததுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தோணுது இல்லையா? ஆக்சுவலா திருட்டு நடந்தது என்னவோ உண்மைதான். பணம் நகை மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அங்க போயிருந்தது ஒரு உயிர். அவங்களுடைய பையன் நிஷாந்த் அந்த கடவுள் கருணையால உயிருக்கோ இல்ல உடலுக்கோ எந்த ஒரு ஆபத்துமே இல்லாம நல்லாதான் இருந்தான். அப்படின்னா அங்க இறந்து போனது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? எஸ்டிஐ, கலைக்குமார் ராஜம் தம்பதிகளுக்கு 2 பொண்ணுகளும் ஒரு பையனும் இருந்தாங்க. பெரிய பொண்ணு திருச்சியில ஹாஸ்டல்ல தங்கி காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. கடைக்குட்டி பையனுடைய பேரு தான் நிஷாந்த். அப்படிங்கிறப்ப யாருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா எஸ்டிஐ, அவங்களுடைய 2வது பொண்ணான அபர்ணா அதே ஊர்ல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அபர்ணாவுடைய தம்பியும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தான். அது பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிற டைம் அப்படிங்கறதாலையும் அவங்களுக்கு மதியத்துக்கு மேலதான் ஸ்கூல் அப்படிங்கறதாலையும் 2 பேருமே வீட்டுல தான் இருந்திருக்காங்க. இப்ப போன்ல தகவல் கேட்டு வீட்டுக்கு ஓடோடி வந்த ராஜத்துக்கோ இல்ல கலைக்குமாருக்கோ வீட்டுல திருட்டு நடந்த விஷயம் அந்த நிமிஷம் வரைக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் வீட்டுக்குள்ள வந்ததுமே அவங்க கண்ணுல பட்டது தரையிலையும் சுவத்திலையும் சிதறி கிடந்த ரத்த துளிகள் தான். அதை பார்த்ததுமே அவங்களுடைய அடி வயித்துல அட்ரினலின் சுரக்க ஆரம்பிச்சது. தான் போன்ல கேட்ட விஷயம் உண்மையா இருக்காது, இருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே வந்த அவங்களுடைய நம்பிக்கை அங்கிருந்த ரத்த துளிகள் மாதிரியே சிதற ஆரம்பிச்சது. அப்படி அவங்க அங்க பார்த்தது பெட்ரூம்ல இருந்த ஃபேன்ல தூக்குல தொங்கிட்டு இருந்த அவங்களுடைய ஆசை மகள் அபர்ணாவுடைய உயிரற்ற உடலை தான். ஒரு திருட்டு நடந்ததுக்காக யாராவது தூக்குல தொங்குவாங்களா? ஒருவேளை அப்பா அம்மா திட்டுவாங்களே அப்படிங்கிற பயத்துல அபர்ணா இந்த விபரீத முடிவை எடுத்துட்டாங்களா? அப்படின்னா அங்க வீட்டுக்குள்ள சிதறி கிடந்த ரத்த துளிகள் எப்படி வந்துச்சு? அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த 5 வயசான மழலை மாறாத நிஷாந்த் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அம்மா ஸ்கூலுக்கு போனதுமே அக்கா கதவை லாக் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சா. நானும் பக்கத்திலேயே தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டினாங்க. அக்கா போய் கதவை திறந்தா. அப்போ கருப்பா ஒரு ஆளு உள்ள வந்தாரு. வந்த உடனேயே அக்காவுடைய மூஞ்சிலேயே குத்துனாரு, தலையிலேயே அடிச்சாரு. அந்த ஆளுக்கு பின்னாடியே செவப்பா ஒரு ஆளு உள்ள வந்தாரு. அப்ப வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மீட்டர் பாக்ஸ் பக்கத்துல இன்னொரு ஆளு நின்னுட்டு இருந்தாரு. அவருமே கருப்பா இருந்தாரு. அக்காவை அவங்க அடிச்சதுமே அக்கா அழ ஆரம்பிச்சா. உடனே அவங்க நகை பணம் எல்லாமே எங்க இருக்கு, பீரோ சாவி எங்க இருக்கு அப்படின்னு அக்காவை கேட்டாங்க. அக்காவுமே அழுதுகிட்டே ஷெல்ஃப கை காட்டுனா. அங்க போய் சாவி எடுத்துட்டு அவங்க 2 பேருமே திரும்பவுமே அக்கா கிட்ட வந்து
வந்து அவளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இரும்பு கம்பியாலேயே அவளை அடிச்சாங்க. அக்கா வலி தாங்க முடியாம திரும்பவும் அழுக ஆரம்பிச்சா. அப்ப உடனே கத்தி எடுத்து அவளை குத்துனாங்க. அக்கா கீழே விழுந்துட்டா. ஆனா அதுக்கப்புறமாவும் 2 பேருமே அக்காவை அடிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கருப்பா இருந்த ஒரு ஆளு அம்மாவுடைய சேலை எடுத்துட்டு வந்து அக்காவுடைய கழுத்திலேயே சுத்துனாங்க. சிகப்பா இருந்த ஆளு டைனிங் டேபிளை எடுத்து போட்டு அது மேல ஏறி அக்காவை ஃபேன்ல தொங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க பீரோவை திறந்து காசு நகை எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இந்த டைம்ல நான் அழுதுட்டே இருந்தேன். அப்போ அழுதா உன்னை கொன்னுருவோம் அப்படின்னு என்ன மிரட்டுனாங்க. அதனால பயந்து போய் நான் அழுகாம ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க வெளியே போயிட்டாங்க. இதுதான் மழலை மாறாத அந்த 5 வயசு பையன் சொன்ன தகவல்கள். இப்ப இந்த கொலையை பத்தி தகவல் கிடைச்ச போலீஸ் அந்த வீட்டுக்கு வராங்க. தூக்குல தொங்குன நிலைமையில உடம்பெல்லாமே காயத்தோட இறந்து கிடந்த அபர்ணாவுடைய உடலை அட்டாப்சி பண்றதுக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பின போலீஸ் வழக்கமான அவங்களுடைய மத்த ஃபார்மாலிட்டிஸை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் அட்டாப்சி முடிஞ்சதுமே அபர்ணாவுடைய உடல் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு எரிக்கப்பட்டுச்சு. அப்போ அபர்ணா கொலைக்கான நீதி அப்படின்னு கேட்டா அது புதைக்கப்பட்டுச்சு. ஆமா எஸ்டிஐ, இந்த கேஸ்ல நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அப்படிதான் சொல்ல தோணுது. மார்ச் மாசத்துல பட்ட பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடந்த இந்த கொலை வழக்குல 6 மாசத்துக்கு மேல ஆகியுமே டிசம்பர் மாசம் வரைக்குமே யாருமே கைது செய்யப்படல. மேபி சிசிடிவிகள் அதிகம் புழக்கத்தில் இல்லாத காலம், அதனால குற்றவாளிகளை அடையாளம் காண்றது கஷ்டமா இருந்திருக்கலாம் இல்லையா? கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாததால அபர்ணாவுடைய அப்பா கலைக்குமார் இந்த கேஸ சிபிசிஐடிக்கோ இல்ல சிபிஐக்கோ மாத்தணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. சோ டிசம்பர் 13, 2011 அன்னைக்கு இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதுமே அங்க ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சது. அது வரைக்குமே விசாரணை பண்ண போலீஸ் அதிகாரிகள் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. சிபிசிஐடி யூனிஃபார்ம் போடல. அதை தவிர இந்த கேஸ்ல வேற எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. அதனால கலைக்குமார் மறுபடியுமே கோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு. 27 செப்டம்பர் 2013 அன்னைக்கு இப்ப இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்படுது. அதே போல அபர்ணாவுடைய பேரண்ட்ஸ்க்கும் ஓரளவு நம்பிக்கையும் பிறக்க ஆரம்பிக்குது. சிபிஐ கிட்டத்தட்ட 6 வருடங்களா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி இறுதியா 2019 கோர்ட்ல ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த அபர்ணாவுடைய பேரண்ட்ஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, எங்களால இந்த கேஸ்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல, அதனால இந்த கேஸை நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருந்துச்சு. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான கலைக்குமார் இதை எதிர்த்து மறுபடியுமே கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. ஆனா அந்த கேஸ் அப்படியே முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. which means this case still remains unsolved. சரி, ஓகே, உண்மையிலேயே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு இப்ப பார்க்கலாம். இப்ப அந்த குட்டி பையன் சொன்னதை அப்படியே ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஸ்கூலுக்கு புறப்பட்டு போனதுக்கு அப்புறமா அபர்ணாவும் நிசாந்தும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. சாப்பாட்டுல கை வச்ச அபர்ணா கதவு தட்டுற சத்தம் கேட்டு போய் கதவை திறக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நிசாந்த் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. ஆனா அக்கா கீழே விழுந்துமே அவங்க தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு நிசாந்த் சொன்னா இல்லையா, அதுல மட்டும் ஒரு சின்ன மாற்றம். அந்த 5 வயசு புரிதலுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு புரிஞ்சதை அவன் சொல்லியிருக்கான். ஆனா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா எஸ்டிஐ, அது ஒரு கொடூரமான சீரழிப்பு. 10வது படிக்கிற பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம நாசம் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறமா இரும்பு ராடால அடிச்சு கத்தியால குத்தி சேலைய வச்சு கழுத்தை நெரிச்சு ஃபேன்ல தொங்க விட்டுருக்கானுங்க. இதுல கொடுமை இன்னும் என்ன தெரியுமா எஸ்டிஐ, ஃபேன்ல தொங்க விட்டுட்டு ஃபேன் சுவிட்சையும் ஆன் பண்ணி சுத்த விட்டுருக்கானுங்க. கலைக்குமார் வீட்டுல வந்து பார்க்கும் பொழுது ஃபேன் சுவிட்ச் ஆன்ல இருந்திருக்கு. ரெகுலேட்டர் லோட் தாங்க முடியாம ரிப்பேர் ஆயிருந்திருக்கு. நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனே வந்த போலீஸ் அதே வேகத்துல ஆக்ஷன் எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த கேஸ்ல அப்படி நடக்கல. ரொம்ப நேரமா யார் யாருக்கோ போன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா போலீஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற வரைக்குமே யாரையுமே ஸ்பாட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, பிகாஸ் அப்படி அலோவ் பண்ணா கிரைம் சீன் கண்டாமினேட் ஆயிரும் இல்லையா. ஆனா இந்த கேஸ்ல உதவி பண்றேன் அப்படின்னு வந்த உள்ளூர் அரசியல்வாதிகளை உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க தான் இறந்த உடலை கீழே இறக்குறதுல இருந்து எல்லா விஷயத்திலயுமே முன்னாடி நின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, அபர்ணாவுக்கு இப்படி நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. சம்பவம் நடக்கும்போது கூட வெளியே தெரியாத ஒரு விஷயம் வீட்லயும் வேற ஆட்கள் இல்லாத நிலைமையில எப்படி வெளியே தெரிய வந்துச்சு? ஒருவேளை அந்த குட்டி பையன் வந்து வெளியே சொல்லியிருப்பானா அப்படின்னு பார்த்தா நோ,
அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். ஆனா டைம் அப்ப சரியா மதியம் 12 மணி இருக்கும். இப்ப மறுபடியும் அவங்க வீட்டுடைய கதவு தட்டப்படுது, காலிங் பெல் அடிக்கப்படுது. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியே வரல. அப்பதான் கதவை தட்டுன ஆளு கதவு லாக் பண்ணாம திறந்திருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாரு. சரி, இன்னைக்கு வந்த வேலையை முடிக்கல அப்படின்னா இன்னொரு நாள் இங்க திரும்ப வரணுமே அப்படின்னு நினைச்ச அந்த ஆளு சத்தம் போட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை கூப்பிட்டே உள்ள நுழையிறாரு. ஆனா உள்ள போன அதே வேகத்துல அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு சின்ன பொண்ணு தூக்குல தொங்குது அப்படின்னு அதிர்ச்சி விலகாம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மை டியர் எஸ்டிஏ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், அபர்ணா இறந்து கிடந்ததை முதல்ல பார்த்த அந்த ஐ விட்னஸ் வேற யாரும் இல்ல, நம்ம இன்ட்ரோல பார்த்த இல்லீகல் அஃபையர் இருக்கிறதா காரணம் சொல்லி படுகொலை செய்யப்பட்ட சிலிண்டர் டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருந்த சுவாமிநாதன் தான். ஒருவேளை சுவாமிநாதன் உயிரோட இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த கொலையில ஒரு முக்கிய சாட்சியா இருந்து கொலை வழக்கு வேற திசையில பயணிச்சிருக்குமோ என்னவோ. ஆனா இந்த ரெண்டு கேஸையுமே நான் லிங்க் பண்ணி பார்க்க விரும்பல. பட் இந்த ரெண்டு கேஸுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது இந்த ரெண்டு கேஸையுமே விசாரிச்சது கணேஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஆபீசர்ஸ் தான். என்ன ஒண்ணு, சுவாமிநாதன் கேஸ்ல 3 நாள்ல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட போலீஸ் தான் அபர்ணா கேஸ்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப போலீஸ் ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு கேட்டா எடுத்தாங்க. குட்டி பையனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு சின்ன பையன் தானே அப்படின்னு அதை கேர்லெஸ்ஸா எடுத்தாங்க. ஆனா மோப்பனாய் ஒரு வீட்டுக்குள்ள போனதால தவிர்க்க முடியாம அந்த வீட்டில் இருந்தவங்களை என்கொயர் பண்ணாங்க. அதே போல அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வந்து அவங்கள அடையாளம் காட்டவும் சொன்னாங்க. அவனும் அடையாளம் காட்டுனா, பட் கைரேகை ஒத்து போகல. அதனால சின்ன பையன் தானே, ஆள் யாரு அப்படின்னு தெரியாம மறந்திருப்பான் அப்படின்னு அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. எஸ்டிஏ அது மட்டும் இல்ல, அதே வீட்டில இருந்து இன்னொரு ஆளையும் அடையாளம் காட்டுனா, பட் கைரேகை ஒத்து போகல. அதனால சின்ன பையன் தானே, ஆள் யாரு அப்படின்னு தெரியாம மறந்திருப்பான் அப்படின்னு அதையுமே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வெளியே நின்றுட்டு இருந்த இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கறதையுமே அடையாளம் காட்டுனா, பட் எஸ், கைரேகை ஒத்து போகல. கைரேகை ஒத்து போகல அப்படின்னு போலீஸ் ஒன்றும் சும்மா இல்ல. சுமார் 200 குற்றவாளிகளோட சந்தேகப்படுற நபர்களுடைய போட்டோஸ் எடுத்துட்டு வந்து அந்த சின்ன பையன் கிட்ட காட்டி அடையாளம் காட்ட சொல்றாங்க. ஆனா அதுல குற்றவாளிகள் போட்டோஸ் இருந்தா தானே அடையாளம் காட்டுவான். சாரி, சின்ன பையன் மறந்து போயிருப்பான் அப்படின்னு அதையுமே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு ஏன், பொண்ணை பெத்தவங்க சோகத்துல இருக்காங்க, அவங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸே ஒரு உறவினர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பொண்ணுடைய உடலை உடனே எரிச்சிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். ஆமா எஸ்டிஏ, அந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோட தான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவு ஏன், இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 9 மாசமா அட்டாப்சி ரிப்போர்ட் வரவே இல்லை. இதுக்காக போலீஸை குறை சொல்ல முடியுமா இல்ல டாக்டர்ஸை குறை சொல்ல முடியுமா? அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல சரியா நடந்திருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும். ஒருவேளை அட்டாப்சி எடுக்கிறது எப்படி அப்படின்னு கிளாஸ் எடுக்கிற அன்னைக்கு அந்த டாக்டர் ஆப்சென்ட் ஆயிருக்கலாம், கிளாஸை கட் அடிச்சுட்டு நூன் ஷோ படத்துக்கு போயிருக்கலாம். இதுக்காகலாம் அவங்கள குறை சொல்ல முடியாது இல்லையா? அதே போல உதவி பண்ண வந்த உள்ளூர் அரசியல்வாதிகளையுமே நம்ம உபத்திரம் பண்ண வந்ததா தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லையா? எப்படியோ அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி கருப்பும் செவப்பும் சேர்ந்து ஒரு பொண்ணை கருவறுத்துருச்சு. எஸ்டிஐ ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டனே, ஒரு 10வது படிக்கிற பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம். சோ அந்த நல்ல எண்ணத்துல கொலை மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னும் மத்த எந்த ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னும் அத இந்த வழக்குல கூட சேர்க்காம ரொம்பவே கண்ணியமா நடந்திருக்காங்க போலீஸ். அது மட்டும் இல்ல, சின்ன பையன் தானே அப்படின்னு அந்த குட்டி பையன் சொன்னதையுமே வாக்கு மூலமா பதிவு பண்ணவே இல்லை. நாளைக்கு கோர்ட் கேஸ் அப்படின்னு ஒரு குட்டி பையன் அலைஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. அப்படின்னா மோப்ப நாய் ஒரு வீட்டுக்குள்ள போச்சு, அது எப்படி? என்எஸ்டிஏ என்ன இருந்தாலும் அது ஒரு நாய் தானே, கறி குழம்ப வாசம் பிடிச்சிட்டு கூட போயிருக்கலாம் இல்லையா? பட்ட பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில நடந்த இந்த சம்பவத்துல லோக்கல் போலீஸால குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா ஒருவேளை குற்றவாளிகள் உள்ளூர் ஆட்களா இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்காக போலீஸை குறை சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா கோர்ட் ஒரு டேட்டை சொல்லி குற்றவாளிகள் அப்படின்னு சந்தேகப்படுறவங்களை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 27ஆம் தேதி டெட்லைன் அப்படிங்கிறப்ப 26ஆம் தேதி 5 பேரை பிடிச்சிட்டு போய் கோர்ட்ல நிறுத்திருக்காங்க. ஆனா கைரேகை ஒத்து வரலையே, என்ன செய்ய முடியும்? சோ அவங்க அத்தனை பேருமே அன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு முழுக்கவுமே கேஸ் விசாரிக்கிற சிபிசிஐடியாலையுமே குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை குற்றவாளிகள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அப்படின்னா இந்தியா முழுக்க பவர்ஃபுல்லா இருக்கிற சிபிஐயாலையுமே குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலையே. அப்படின்னா ஒருவேளை குற்றவாளிகள் வெளிநாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அப்ப இன்டர்போல் போலீஸ் கண்டுபிடிக்க முடியுமா?
ஒருவேளை அவங்களாலையுமே கண்டுபிடிக்க முடியலன்னா எஸ்டிஐ என்னுடைய அசம்சன் இதுதான். பட்ட பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில இவ்வளோ பெரிய அசிங்கத்தை செஞ்சுட்டு யார் கண்ணிலையுமே படாம மாயமா மறைஞ்சு போயிருக்கானுங்க அப்படின்னா அவனுங்க கண்டிப்பா ஏலியன்ஸா தான் இருக்கணும். ஆமா எஸ்டிஐ, இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஆனா பாருங்க, அந்த பொண்ணுடைய அப்பா இந்த கேஸ்ல ஒரு எக்ஸ் எம்எல்ஏவோட பசங்களுக்கும் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரா இருந்த ஒருத்தருடைய பையனுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. பொண்ணை பெத்தவங்க தானே, வாய்க்கு வந்ததை சொல்லியிருப்பாங்க இல்லையா? நான் சொல்றது புரியுது எஸ்டிஐ. இந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே இந்த கேஸ்க்கு நான் ரெஃபர் பண்ண அத்தனை டீடைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற தேவைப்படுற ஆட்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எஸ்டிஐ, வழக்கத்துக்கு மாறா இந்த கேஸ்ல என்னுடைய நரேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். அது ஏன் அப்படிங்கறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.